அஹ்லுல் ஹதீஸ் என்கிற வார்த்தையை ஒரு அடையாள பெயராக பயன்படுத்த தொடங்கினார்கள். அந்த பெயரை பயன்படுத்த காரணம் என்ன என்று கேட்டால், இந்த அஹ்லு சுன்னா என்கிற ஒரு பெயரை நாம் சொன்னோமே, அடையாள பெயர், இது ஒரு காலகட்டத்தில் ஷியா இல்லை, நான் ஷியா அல்ல, இன்னார் ஷியா கிடையாது என்று சொல்வதற்கு ஒரு பெயராக பயன்பாட்டில் வந்தது. ஒருவனிடத்தில் பல பிதத்துகள் இருக்கலாம், பல பிதத்தான சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் ஆக மொத்தத்தில் இவன் யார் கிடையாது, ஷியா கிடையாது என்று சொல்வதற்கு ஒரு பெயராக இந்த அஹ்லு சுன்னா என்கிற வார்த்தை வந்தது. அந்த பயன்பாட்டு தான் இன்று வரை கூட முஸ்லீம்கள் என்று சொன்னால் என்னது, ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் என்று சொல்வார்கள். அந்த சன்னி முஸ்லீம் என்கிற வார்த்தையில் அத்தனை ஷியா அல்லாத மக்களும் உள்ளடங்குவார்களா இல்லையா? அதில் பலவிதமான கொள்கை முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் இவன் ஷியா கிடையாது என்பதற்கு ஒரு அடையாள பெயராக சன்னி முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் என்ன செய்தார்கள், ஷியாவுக்கு அகைன்ஸாக அஹ்லு சுன்னா என்று சொல்லும் பொழுது அத்தனை பிதத்வாதிகளும் நம்மோடு சேர்ந்து விடுகிறார்களே, மீண்டும் தன்னை தனித்து காட்டுவதற்காக ஒரு பெயர் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வரும் பொழுதுதான் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பெயரும் பயன்பாட்டில் வந்தது. அதற்கான எடுத்துக்காட்டு தான் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி ظاهرين على الحق, கியாம நாள் வரும் வரை, ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ், கியாம நாள் வரும் வரை என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும், உறுதியாக இருக்கும். எப்படி அந்த ஹதீஸில் சொன்னார்களோ, 73 கூட்டம் இருந்தாலும் அந்த 72 கூட்டங்கள் ஒரு பக்கம், ஆனால் ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை சத்தியத்தில் பயணிக்கும். அதே விஷயத்தை ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலும் சொல்கிறார்கள், என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம், ஒரு சாரார் கியாம நாள் வரும் வரை சத்தியத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்கிற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை குறித்து பேசும் பொழுது இமாமுல் முஹத்திசீன்களுடைய இமாமாக கருதப்பட்ட இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் சத்தியத்தில் கியாம நாள் வரை தொடர்ந்து பயணிக்கும் என்கிற அந்த ஹதீஸை குறித்து பேசும் பொழுது யானி அஸ்ஹாபல் ஹதீஸ், அந்த ஒரு கூட்டம் என்பது யார், அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்கிற அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ் துறை சார்ந்த அந்த அறிஞர்கள், அந்த அறிஞர்கள் பின்பற்றிய அந்த வழிமுறையை பின்பற்றி வரக்கூடிய பொதுமக்களும் யார்தான், இன்ஷா அல்லாஹ் அஹ்லுல் ஹதீஸ் தான். அஹ்லுல் ஹதீஸ் என்கிற வார்த்தைக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் என்னது, ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் என்ற அர்த்தம். அதற்கு பொதுவான ஒரு அர்த்தம் என்னது, அதே பாதையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களும் அஹ்லுல் ஹதீஸ் தான். ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்களும் அஹ்லுல் ஹதீஸ் தான். இரண்டு விதமான பயன்பாட்டு. ஆக இமாம் புகாரி அந்த நேர்வெளி பெற்ற அந்த ஒரு கூட்டம் என்று பேசும் பொழுது அவர்கள் தாம் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்கிறார். அதே போல் அன்பானவர்களே, அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா இவர்களுடைய பெயரை வைத்து எத்தனை ஷிர்கான கொள்கைகளை மக்கள் பரப்புகிறார்கள். முஹியுத்தீன் என்றெல்லாம் சொல்வார்களே, அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே இதே போல ஒரு ஹதீஸை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னா லா இஸ்ம லஹும் இல்லா இஸ்முன் வாஹித் வஹுவ அஸ்ஹாபுல் ஹதீஸ். இந்த காலத்தில் அஹ்லு சுன்னாவுக்கு வேறு ஒரு பெயர் இருப்பதாக இருந்தால், அஹ்லு சுன்னா என்கிற அந்த உண்மையான நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இந்த காலத்தில் வேறு ஒரு பெயர் இருப்பதாக இருந்தால் அது ஒரே பெயர் தான், அதுதான் அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸ் தான் அஹ்லு சுன்னா தான் அஹ்லுல் ஹதீஸ். அவர்கள் யார் என்று சொன்னால், உண்மையில் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்கள், புதிய சிந்தனைகளை உருவாக்கி பிளவை ஏற்படுத்தாமல் சஹாபாவிலிருந்து ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய கொள்கையில் ஒற்றுமையாக ஜமாஅத்தாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அன்பானவர்களே, அஹ்லுல் ஹதீஸ் என்பது ஏதோ ஒரு நூற்றாண்டு முன்பு தோன்றிய ஒரு கொள்கை அல்ல, ஒரு கூட்டம் அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்திய கொள்கையில் சஹாபாவை விட்டு சென்றார்களோ அந்த கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அந்த கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் ஹதீஸ். இதுதான் மன்ஹஜு சலஃப் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் மன்ஹஜு சஹாபா, சஹாபாவுடைய வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது. ஆக நாமும் பிற்காலத்தில் தோன்றிய சிந்தனைகளில் போய் வழி தவறி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், எந்த தூய இஸ்லாத்தை நபிகள் நாயகம் தன்னுடைய ஹயாத்தில் விட்டு சென்றார்களோ அந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அதே நிலையில் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நாமும் இந்த மன்ஹஜ் அஹ்லுல் ஹதீஸோடு சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஈமானின் பாதுகாப்பு. ஆக இந்த மன்ஹஜோடு இணைந்திருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அஹ்லுல் ஹதீஸை சார்ந்த உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை கற்க வேண்டும். யார் அஹ்லுல் ஹதீஸ் என்று தன்னை சொல்லவில்லையோ அல்லது
அந்த அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜை பின்பற்றவில்லையோ, சில பகுதிகள் வேறு வேறு பெயரும் இருக்கலாம், அல்லாஹு ஆலம், அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜில் தான் இருப்பார்கள், ஆனால் வேறு அடையாள பெயர்களை வைத்திருக்கலாம். சில நாடுகளில் அப்படிதான் உண்டு. ஆனால் அவர்களுடைய வழிமுறை அஹ்லுல் ஹதீஸுடைய சஹாபாவுடைய வழிமுறை இல்லை என்று சொன்னால், அத்தகைய மக்கள் என்னதான் காரசாரமாக பேசினாலும் சரி, என்னதான் மக்களை கவரும் விதத்தில் அவர்கள் பேசினாலும் சரி, அத்தகைய மக்களின் பயானை நாம் கேட்கக்கூடாது. அத்தகைய வழிகெட்ட சிந்தனையில் உள்ள மக்களின் பயான்களை கேட்டு நாம் கல்வியை பெறக்கூடாது. அது நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நாம் அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால், அஹ்லுல் ஹதீஸ் என்கிற மன்ஹஜை சார்ந்த உலமாக்களிடத்தில் இருந்து மட்டுமே மார்க்கத்தை நாம் தேட வேண்டும்.